இனி கொஞ்சம் இனி கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும். சந்தியா கிட்ட டைப்ரைட்டிங் படிச்சுக்கல. நான் டைப்ரைட்டிங் 1983 முடித்தேன். முடிச்ச எம்ப்ளாய்மெண்ட்ல நான் டைப்பிஸ்டா வேலைக்கு போகிறதுக்கு எழுதி வச்சிருந்தேன். தெரியுதா? எழுதி வச்சிருந்தேன். அது முடியும் கிடைக்கல. அப்புறம் 86 எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணுறப்ப எனக்கு 19 வயசு. எனக்கு 20 வயசுல விஜய் மாமா பிறந்தாங்க. 21 வயசுல இளையராணி அம்மா பிறந்தாங்க. அப்போக்கி எனக்கு வேலைக்கு போகணும்னு ஒரு என்ன சொல்ல ரொம்ப ஆர்வம். கவர்மெண்ட் ஜாபு போயே தீரணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணிகிட்டே இருந்தப்போ எனக்கு 1993 ஒரு இன்டர்வியூ வந்தது கலெக்டரேட்டுக்கு. அங்கே போய் கலெக்டரேட்டில் டெம்பரரி போஸ்ட்டு தான். ஒரு நாளைக்கு 50 ரூபா சேலரி. சொல்லித்தரீங்க டைப்ரைட்டிங்? இல்லை, டைப்ரைட்டிங் நான் இங்கே கிளாஸில் இருந்தப்போ நான் வேலைக்கு போகணுன்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்ல. என்னை இன்டர்வியூ கூப்பிட்டாங்க கலெக்டரேட்டில். அங்கே போய் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். 1993 96 முடியும் கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். அவங்க இருக்கிறப்ப தான் எனக்கு 96 பிப்ரவரியில் கோர்ட்டுக்கு இன்டர்வியூ வந்தது. டைப்ரைட்டிங் சொல்லித்தரீங்கயா? நான் முன்னாடி சொல்லி கொடுத்தேன். முன்னாடியா? கலெக்டர் ஆஃபீஸ் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே டைப்ரைட்டிங் டீச்சராக இருந்து டைப்ரைட்டிங் சொல்லி கொடுத்தேன் எல்லாத்துக்கும். நீங்க நாக்கால சொல்லி கொடுக்கலையா டைப்ரைட்டிங்? உனக்கு சொல்லித்தரேன். மிஷின் இருக்கு, உனக்கு சர்வீஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபிங்கரிங் புக்கெல்லாம் வாங்கி வைக்கிறேன். நீ இனிமேல் அம்மா வீட்டுக்கு வந்த நீ டைப்ரைட்டிங் கற்றுக்கிற, அடிக்கிற. இப்ப நீங்க வண்டி எடுத்துட்டு வரீங்க அடிக்கிறதுக்கு. மாலா அப்பா தப்பு பண்ணாங்க, விஜய் மாமாவும் அம்மாவும் தப்பு பண்ணாங்க. இப்ப யார் மாட்டிக்குவா? விஜயா இல்ல அம்மாவா? விஜய் தான் மாட்டிக்குவான். விஜய்க்கு முதல் அடி, அம்மாட்டிக்கு 2வது அடி. அப்போ அம்மா என்ன பண்ணுவா? எப்படி தப்பிக்குவா? அம்மா அடியை வாங்கிட்டு அழுவுவாங்க. விஜய் என்ன மட்டும் கை பிடிச்சிப்பான் அடிக்காதன்ட்டு. குச்சி பிடிச்சிப்பாங்க. 2 பேருமே குச்சி பிடிச்சிக்காங்க. இருந்தாலும் ஒரு அடி விழுவும். கேட்கணும் தானே, அதனால அடி விழுவும். கரெக்டா படிக்கணும் பண்ணனால